அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவை முழுமையா பாத்தீங்க அப்படின்னா தான் நாங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் வேற எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். அப்பதான் நீங்களும் வந்து நிறைய விதமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுடைய மொபைலுக்கு சேரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை முழுமையா பார்த்திருப்பீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு மனசுல விருப்பம் இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் மோட்டிவேஷனா நாங்க வீடியோ போட முடியும். நன்றி. தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 1ஆம் தேதி முதல், அதாவது நாளை முதல் அமலுக்கு வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மாற்றங்கள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 5 முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வர இருக்கு. அது என்னென்ன ஒன் பை ஒன்னா பாறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்து நோட்டிபிகேஷனா உங்களுக்கு சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றுடன் பிப்ரவரி மாதம் நிறைவடையும் நிலையில் நாளை மார்ச் மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே நமது அன்றாட செயல்பாடுகளில் முக்கிய மாற்றங்கள் ஏற்பட உள்ளன. நாளை முதல், அதாவது மார்ச் 1ஆம் தேதி முதல் சிலிண்டர் விலையில் துவங்கி பிஎஃப் பணம் எடுக்கும் வரையில் பல விஷயங்களில் நீங்கள் மாற்றத்தை எதிர்நோக்கலாம். அந்த வகையில் முதல் அறிவிப்பா எரிவாயு சிலிண்டர் விலை மாற்றம். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் எண்ணெய் நிறுவனங்கள் சிலிண்டர் விலையை மாற்றி அமைப்பது வழக்கம். சிலிண்டர் விலை உயர்ந்த நிலையில் இந்த மார்ச் மாதம் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை குறையுமா அல்லது உயருமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்துள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெயின் விலையை பொறுத்து இந்த அறிவிப்பு நாளை அதிகாலை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாவது, பிஎஃப் கணக்குதாரர்களுக்கு புதிய வசதி. அரசு மற்றும் தனியார் ஊழியர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நற்செய்தி. இதுவரை பிஎஃப் பணத்தை பெறுவதற்கு இருந்த சிக்கலான நடைமுறைகளை எளிமையாக்கப்பட உள்ளன. மார்ச் முதல் ஊழியர்கள் தங்கள் பிஎஃப் பணத்தை ஏடிஎம் மற்றும் யூபிஐ செயலிகள் மூலமாகவே நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த புதிய தொழில்நுட்ப வசதி அறிமுகமாகிறது. அவசர தேவைகளுக்கு பணம் தேவைப்படும் ஊழியர்களுக்கு இந்த நடைமுறை பெரும் உதவியாகவும் இருக்கும். மூன்றாவது, ரயில்வே பயணிகளுக்கு சொல்லியிருக்காங்க. ரயில் பயணிகளுக்கான முன்பதிவு இல்லாத டிக்கெட் எடுக்கும் முறையில் பெரிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை பயன்பாட்டில் இருந்த யூடிஎஸ் செயலி மார்ச் 1ஆம் தேதி முதல் முழுமையாக செயலிழக்கும். அதற்கு பதிலாக மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் ரயில் ஒன்றெண் என்ற புதிய செயலி அறிமுகப்படுத்தப்படுகிறது. பயணிகள் தடையின்றி டிக்கெட் எடுக்க இந்த புதிய செயலியை பதிவிறக்கம் செய்வது அவசியம். நான்காவதா, கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு, கிரெடிட் கார்டு ஆர்வலர்களுக்கு வரைவு வருமான வரி விதிகள் 2026 மார்ச் 1, 2026 முதல் அமலுக்கு வரலாம். இந்த புதிய திட்டத்தின்படி ஒரு நபர் ஒரு நிதியாண்டில் தனது அனைத்து கிரெடிட் கார்டுகளிலும் மொத்தம் 1 மில்லியன் அல்லது 10 லட்சம் அதற்கு மேல் பணம் செலுத்தினால் வங்கிகள் இந்த தகவல்களை வருமான வரித்துறைக்கு வழங்குவது கட்டாயம். மேலும் இப்போது புதிய கிரெடிட் கார்டுகளுக்கு பான் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 5வது அறிவிப்பா பான் கார்டு வைத்திருப்போருக்கு பான் கார்டை பயன்படுத்துவது குறித்து அரசாங்கம் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து வருகிறது. புதிய விதிகளின் கீழ் காப்பீட்டு கொள்கையை வாங்கும் போது பான் கார்டை வழங்குவது இப்போது கட்டாயமாகும். நடுத்தர வர்க்கத்தினருக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், ரூபாய் 5 லட்சத்திற்கும் குறைவான கார் வாங்குவதற்கு இனி பான் கார்டு தேவையில்லை. கூடுதலாக வங்கிகள் அல்லது தபால் நிலையங்களில் வருடாந்திர ரொக்க டெபாசிட் மற்றும் திரும்ப பெறும் வரம்பை 10 லட்சமாக உயர்த்துவதற்கான திட்டமும் உள்ளது. 6வதா, பேங்க் ஹாலிடேஸ். மார்ச் மாத விடுமுறை நாட்கள் பத்தி பார்க்க போறோம். நிறைய விதமான பண்டிகைகள் குடிபத்வா, ஹோலி, ஈத் இந்த மாதிரியான நிறைய பண்டிகைகள் காரணமாக மார்ச் மாதத்தில் மொத்தம் 18 நாட்கள் வங்கிகள் மூடப்படலாம் என்ற அறிவிப்பும் வெளியாயிருக்கு. இவை அனைத்தும் தான் மார்ச் 1 முதல் அமலுக்கு வர இருக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்கள். கண்டிப்பா அனைவருக்குமே இந்த அறிவிப்பு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். இந்த வீடியோவை முழுமையா பார்த்திருப்பீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு மனசுல விருப்பம் இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் மோட்டிவேஷனா நான் வீடியோ போட முடியும். நன்றி.